பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் பின்னிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய மனுஷனாய் இருந்த யோபை குறித்து அழகான வாக்குத்தத்தம், யோபுக்கு சொன்ன அல்லது யோபுக்கு நிறைவேறின அழகான வாக்குத்தத்தமான வார்த்தை. யோபின் முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஒரு காரியத்தின் மேலே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். அவர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. அவர் எப்பொழுதும் என் மேல் பிரியம் வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். வேதத்தில் வாசிக்க முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். பிரைஸ் காட். மனுஷனுக்கு எவ்வளவோ பிரியங்கள் இருக்கலாம், நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம், எவ்வளவோ பிரியம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு பிரியம் என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, உன் தேசத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் இருக்கிற எல்லா வம்சத்தை காட்டிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்தேட்சியாய் வேதத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஒரு காரியம் தெளிவாய் புரிகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வர போகிறது. பிரைஸ் காட். உயிர்த்தெழுதுக்கு பிற்பாடு இயேசு தம்முடைய கரத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று வேதத்திலே வாசிக்க முடியும். அப்பத்தையும் மீனையும் கையிலே எடுத்து இயேசு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். குறைவுகளோடு, தேவைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, அநேக நெருக்கத்தோடு, அநேக வியாதியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அதே டைம்ல கர்த்தரை நோக்கி செபிக்க செபிக்க, இயேசுவை பார்க்க பார்க்க, அவருடைய சரீரத்தில் இருந்து, அவருடைய கைகளில் இருந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தாவீது செபிக்கிறான், உம்முடைய அடியானுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருப்பதாக. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க வீடு முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்ப போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், என் சரீரத்தை, என் பலவீனப்பட்ட என் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே யோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். பிரைஸ் காட். அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஸ்தோத்திரம். என்னுடைய முன் நிலைமை, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய முன் நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை நான் உனக்கு ஆசீர்வதித்து தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை கடந்த நாட்கள் ஸ்தோத்திரம் 1 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையில ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைத்தது போல உங்களுக்கு கிடைக்கும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், என்னுடைய நிலைமை நாளுக்கு நாள் உயர ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் கர்த்தர் என்னை விருத்தி அடைய செய்வார். தாவீதை குறித்து வாசிக்கிறோம், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா. ஓ பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்புங்கள், உங்கள் ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் விருத்தியாகும்.
தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை நேற்றைய காட்டிலும் அல்லது போன மாதத்தை காட்டிலும் போன வருடத்தை காட்டிலும் இந்த வருஷத்தின் பின் நிலைமையை என் தேவன் இன்னும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் இக்கட்டான நாட்களாய் இருந்திருக்கலாம். அநேக லாஸான அநேக காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம். யோபை போல சொத்துரம் குடும்பத்துல, கையின் பிரயாசத்துல, பிசினஸ்ல, சரீரத்துல நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கலாம், நிறைய சாபத்தை சந்திச்சிருக்கலாம், நிறைய தோல்விகளை, நிறைய ஸ்தோத்திரம் டிசப்பாயின்மெண்ட்டை நீங்க சந்தித்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உன் பின்னிலைமையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். முன்னிலைமையை பார்க்கிலும், அதான் முக்கியமான வார்த்தை. ஸ்தோத்திரம் முந்தி இருந்ததை காட்டிலும், முன்னே இருந்ததை காட்டிலும் உன் பின் நிலைமை அவரால் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. ஒரு பிந்தின நிலைமையின் ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் முன் நிலைமையை காட்டிலும், உங்க பிள்ளைகளின் முந்தின நிலைமையை காட்டிலும், சோத்திரம் உங்க கையின் பிரயாசத்தின் முந்தின நாட்களின் வரவு செலவுகளை காட்டிலும், சோத்திரம் எல்லா மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த பிந்தின நாட்களில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அறிக்கை செய்யுங்க, என் பிந்தின நிலைமை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நேற்றை குறித்து யோசிக்காதீங்க. கடந்த நாட்கள் கடந்ததாகவே இருக்கட்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னும் நஷ்டத்தையே கால்குலேட் பண்ணாதீங்க, இன்னும் நஷ்டத்தையே யோசிச்சு பார்க்காதீங்க, இன்னும் இழந்ததையே யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை நான் இன்னும் ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்லுகிறார். சபையே நம்ப ஆரம்பியுங்கள். ஒரு பிந்தின ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நீங்கள் இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க சரீரத்துல முந்தின நிலைமையை காட்டிலும் இந்த மார்ச் மாதம் பிந்தின நிலைமையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. Praise God. Hallelujah. சோத்திரம். முந்தின நிலைமையை பார்க்கிறோம். உங்க வீடு பிந்தின நிலைமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். Praise God. Hallelujah. பிந்தின நிலைமை அப்படின்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். Praise. யோபுக்கு 1 மடங்கு தான் இருந்துச்சு, அது முந்தின நிலைமை. ஆனா ஸ்தோத்திரம் பின்னாடி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு. ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க வீடுகளுக்குள்ளாய் இரட்டிப்பான ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இதுவரை இல்லாத அளவு ஒரு பிந்தின மகிமையை, ஒரு பிந்தின மழையை, ஒரு பிந்தின நிலைமையின் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் குடும்பமும் அவராலே பெற்றுக்கொள்வீர்கள். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுது என் ஜனத்தின் மேல் இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பின கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்விகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த பின் நிலைமையில, இந்த பின்மாரியில, இந்த சொத்துரம் ஒரு பிந்தின மகிமையில ஒரு பெரிய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவ ஆசீர்வாதத்தின் வல்லமை அவர்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருப்பதாக அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சோத்திரம். இந்த நாட்களில் தேவ ஆசீர்வாதத்தின் பிந்தின மகிமை, பின்மாரியின் மழை, பிந்தின நிலைமையின் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க மேல, உங்க வீட்டின் மேல அளவில்லாமல் இறங்கி வரப்போகுது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கஷ்டத்தோட, கடன் பிரச்சனையோட, போராட்டத்தோட இருக்கிறவங்களுக்கு பார்க்க சொல்லுங்க. அவர்கள் மேலும் இந்த ஆசீர்வாதத்தின் மழை பெய்வதாக. ஆமென். Praise the Lord. God bless you.